இந்த தேர்தலில் சமூக ஊடகங்களில் ஒரு பக்கம் பரப்புரை அப்படின்ட்டு தீவிரமாக மேற்கொள்ளப்படுது. களத்தில் தலைவர்கள் எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த பரப்புரைகள் எந்தெந்த ஃபேக்ஷனை ஈர்த்திருக்கு, யார் யார் பக்கம் அணிதிரண்டு இருக்காங்க அப்படின்ற பார்வையை முன்வைக்க முடியுமா? சகோதரர்கள் இங்க பேசும்போது எல்லாரும் ஒரு டிமென்ஷன்ல வச்சாங்க. சோ நம்ம எல்லாம் ஜெனரேஷன் அசச் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கெல்லாம் தெரு பூரா போஸ்டர், சுவற்றுக்கு சுவர் போஸ்டர், வீதிக்கு வீதி பிரச்சாரத்துக்கு மக்கள் வீடு வீடாக வருவதுங்கிறதெல்லாம் பார்த்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்ப ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பேருக்கு ஃபீல்டுல வராங்க, மத்த எல்லாமே எல்லாரும் உங்கள் கதவை தட்டுவது மொபைல் போன்ல தான், உங்களோட சோசியல் மீடியா வழியா தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சுங்கிறது தான் உண்மை. ரொம்ப அமைதியாக, அதாவது எந்தவித வெளியில எதுவும் ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் சத்தமே இல்லை, ஆனா உள்ளுக்குள்ள இந்த எலெக்ஷனுக்கான விஷயங்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். கரெக்டான வாதங்களை வச்சாங்க. என்னன்னா, இப்ப எஸ்ஐஆர் போன்ற விஷயங்கள் எல்லாம் பல இதெல்லாம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு அந்த இதுல ஒரு சில அங்க இல்லாத வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க, இறந்தவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு அதன் வாயிலாக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு சதவீதம் பதிவாவதுங்கிறது அந்த பர்சன்டேஜ் அதிகமாகும்ங்கிறத முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் இப்போ தேர்தல்ல இப்போ ஒரு இருபெரும் கட்சிகள் எப்பவுமே நீங்க மக்கள் நல கூட்டணின்னு சொன்னா கூட அந்த பீரியடுக்கு அதுக்கப்புறம் அந்த பீரியட்ல இருக்க அந்த கட்சியில இருந்தக்கூடிய அந்த கூட்டணியில் இருந்த அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு வச்சீங்கன்னாக்க, அதுல முக்கியமான தலைவர்கள் சொன்ன வாதம் நாங்கள் என்ன புரிந்து கொண்டோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருதுருவ அரசியல் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்கிறத புரிந்து கொண்டிருக்கிறோம்.